வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆப்ரேட்டர் 360 யூடியூப் சேனல். நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு காட்டணும்னு தான் இந்த வீடியோ. ஒரு ஜேசிபி 10 பேர் செய்கிற வேலையை இந்த ஒரு டிராக்டர் மிஷின் செய்யுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த டிராக்டர் மிஷின் அப்படி என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அதாவது மின்கம்பம் நடுறத இந்த ஒரு மிஷின் டிராக்டர் இந்த ஒரு மிஷின் இந்த வேலையை செய்யுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் க்ரைன் மாதிரி ஒரு லிஃப்ட் அமைப்பும் அந்த போஸ்ட்டை தூக்குறதுக்காகவும் பின்பக்கம் ஒரு ட்ரில் செட்டும் இருக்குது. இந்த ட்ரில் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 அடி வரை உயரமும் ஒரு 1 to 1.5 அடி அகலமும் இருக்குங்க. இந்த ட்ரில் செட் அமைப்பை பயன்படுத்தி தான் தரையில் குழி போடுறாங்க போஸ்ட் ஊன்றதுக்கு. பார்த்துக்கங்க இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு. ட்ரில் பாறை மேலே போடுறதுனால வைப்ரேஷன் காரணமாக போல்டு நட்டெல்லாம் லூஸ் ஆகிடுது. அதை டைட் வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த டிரைவர் அண்ட் ஆப்ரேட்டர். இவர் பார்த்தீங்கன்னா ட்ரில் போடும்போது அடியில் வாட்டர் பைப் லைன் எதுவும் இருந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வாட்டர் பைப் லைன் போகிறத கணிக்கிறாரு கையில் இருக்கிற இந்த கேஜெக்டை வச்சு. இது எப்படி சாத்தியம் எனக்கு புரியலை. தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். கேட்டால் அது காப்பர் கம்பின்றாரு. இதை வச்சு நான் பார்த்துருவேன், இந்த இடத்துல பைப் போகுதுன்னு துல்லியமாக சொல்கிறாரு. இது சாத்தியம் தானா அப்படின்னு நீங்கள் கட்டாயம் கமெண்டில் சொல்லணும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இவர் இந்த இடத்துல அதாவது ஒரு மின்கம்பத்திலிருந்து அடுத்த மின்கம்பத்துக்கு இத்தனை இடைவெளி தூரம்னு இவர் கணிச்சு அந்த இடத்துல பைப் போதா போலையான்னு சொல்லிடுவார். அந்த இவரோட உதவியின் மூலமாக இந்த டிராக்டர் ஓட்டுற ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக அந்த இடத்துல துளையிடுறாரு. பார்த்துக்கங்க இந்த டிராக்டரோட அமைப்பு எப்படி இருக்குது என்னன்னு. முன்னாடி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெபிளைசர் மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த லிஃப்ட் அமைப்பு போஸ்ட் மின்கம்பத்தை தூக்குறதுக்காக. அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாருங்கள். ட்ரில் ஓடுது பாருங்கள். அப்படியே பூமியை துளையிட்டுட்டு வேண்டிய ஆழம் அதாவது அந்த ஒரு ட்ரில்லோட அந்த 7 அடியுமே உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு போயிட்டு இவர் இந்த ப்ளூ சட்டைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. அவங்க பேசுகிற மொழி எனக்கு புரியலை, நான் பேசுகிற மொழி அவங்களுக்கு புரியலை. ஒரு 5 பேர் இருந்தாங்க, ஆனால் அந்த 5 பேருமே தமிழ் ஆளுங்க யாருமே இல்லை. இந்த மாதிரி ட்ரில் பண்ணி அவங்க துளையிடுறாங்க போஸ்ட் நடுறதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிஷினை நான் தாட்டி பார்க்குறேன். நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் ஆகுதுன்னு. இந்த வைப்ரேஷன் காரணமாக தான் என்ன ஆகுதுன்னா டிராக்டரில் இருக்கிற போல்டு நட்டெல்லாம் லூஸ் ஆகி கலந்து விழுந்துருது. அதை தான் அந்த டிரைவர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிட்டாருன்னா டைட் வச்சுக்கிட்டு இருந்தார். மேலும் இந்த டிராக்டர் இயந்திரத்தை நாம் விவசாயத்திற்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த துளையிடும் கருவியை பயன்படுத்தி நாம் தோட்டத்துக்கு தேவையான மரக்கன்றுகள், தென்னங்கன்றுகள் இந்த மாதிரி வேணுன்றதை நம்ம வச்சுக்கலாம். தோட்டத்தை சுற்றி வேலி போடுறதுக்கு குழி எடுப்பதற்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். மின்கம்பம் நடும் அளவிற்கு ஆழம் கிடைத்தவுடன் அந்த ட்ரில் செட்டப்பை அப்படியே மேலே உயர்த்தி அம்மண் குழியில் விழுகாதவாறு கொஞ்சம் தள்ளி வந்து ட்ரில் செட்டப்பை வேகமாக சுழற்றி மண்ணை உதிர செய்கிறார்கள். இந்த குழி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அடுத்த குழி எடுப்பதற்கு தேவையான இடைவெளியை விட்டு குழி எடுக்க வராங்க.
இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும். அதை ட்ரில் போடும்போது என்ன ஆயிருச்சுன்னா, பாறை வந்துருச்சு. அவங்களுக்கு போதுமான ஆழம் கிடைக்கல. அதனால அந்த குழியிலேருந்து ஒரு 5 அடி தள்ளி, 6 அடி தள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில இன்னொரு குழி போடுறாங்க. ஏன்னா, இது பாறை வந்ததுனால ஆழம் கிடைக்கல. அதனால மின்கம்பம் அதில நட முடியாதுன்னு கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. இவர் சொன்ன இந்த இடத்துல போடுறாங்க. குழி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ட்ரில் செட் பார்த்தீங்கன்னா, கீழே பாறை இல்ல மண்ணு கொஞ்சம் கடினமா இருந்துச்சுன்னா, ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது. பாருங்க உங்களுக்கே தெரியும். டிராக்டர் பாருங்க எவ்வளவு ஒரு வைப்ரேஷன் ஆகுதுன்னு. இதன் காரணமா தான் வண்டியில இருக்கும் சில போல்டு நட்டெல்லாம் லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இடைப்பட்ட நேரத்தில் அந்த போல்டு நட்டெல்லாம் ஒரு ரீசெக்கப் பண்ணிவிட்டு லூஸ் ஆனதெல்லாம் திரும்பி டைட் வச்சிடுறாங்க. அவங்களுக்கு வேணுன்ற ஆழம் கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட அந்த 7 அடி ட்ரில் பிட்டும் பூமிக்குள்ளே போயிருச்சு. துளை போட்டுக்கிட்டே இருக்குது. இவர் பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ட்ரில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிற மண் திருப்பி குழியில் விழுந்துராத அளவுக்கு ஒரு மம்பட்டியை எடுத்து சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் அப்புறப்படுத்துகிறாரு. குழி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரில் பிட்டின் அமைப்பை அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த பிளேடில் இருக்கிற மண்ணை குழியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து வேகமாக சுழற்றி மண்ணை கீழே விழுக செய்கிறாங்க. இந்த ட்ரில் செட்டப்பில் இருந்து விழுந்த மண்ணை இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, மண்வெட்டியை கொண்டு வந்து அந்த ரோட்டில் இருக்கும் மண்ணெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துகிறாரு. ஏன்னா இதனால் யாருக்கும் எந்த இடையூறும் வந்துடக்கூடாதுன்னு இந்த மண்ணை அப்புறப்படுத்துகிறாரு. இந்த ட்ரில் பிட்டின் டிராக்டருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டிராக்டர் இருக்குது. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அந்த மின் கம்பத்துக்கு மேலே மாட்டக்கூடிய கிளாம்புகளும் போல்டுகளும் எடுத்து வரப்படுது. குழி தோண்ட தோண்ட அந்த மின் கம்பங்கள் நட்டுட்டு இந்த அமைப்புகளெல்லாம் அதில் மாட்டப்படுது. நண்பர்களே, இதுதான் அந்த ட்ரில் பிட்டின் அமைப்பால் எடுக்கப்பட்ட குழி. நீங்களும் பாருங்கள். மின்கம்பம் நடுறதுக்கு தேவையான குழியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதே மிஷினை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மின்கம்பத்தை லிஃப்ட் பண்ணுறாங்க. பாருங்கள். ஒருத்தரின் உதவியால் அந்த மின்கம்பத்தில் இந்த லிஃப்டோட செயினை கனெக்ட் பண்ணுறாங்க.
जरा जल्दी मनाली तो जुगाड़ होता वही भेज वही बोले हैं तब तो देव की खान से तो भेज लाएगी पकड़ दी रस இன்னொரு டிராக்டரில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த உதிரி பாகமான கிளாம்புகளை எடுத்துகிட்டு வந்து இந்த போஸ்ட்டில் மாட்டி ஃபிட் பண்ணுறாங்க. அதான் அதுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு மின்கம்பத்தில் தேவையான கிளாம்புகளெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. இந்த மின்கம்பத்தில் தேவையான கிளாம்பெல்லாம் மேலே மாட்டினதுக்கப்புறம் அந்த மின்கம்பத்தை தூக்குறதுக்கான அடுத்த வேலையை தான் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த செயினை மாட்டினதுக்கப்புறம் இந்த மிஷினை வச்சு இந்த மின்கம்பத்தை லிஃப்ட் பண்ணி அந்த குழியில் நட போகிறாங்க.
அந்த மின்கம்பத்தை எடுத்துட்டு குழிக்கிட்ட வந்ததும் கரெக்டாக நீங்கள் அந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டெபிளைசர் போட்டுக்கிறாங்க. இவரின் உதவியால் குழியில் தள்ளி கரெக்டாக மேலேருந்து லிஃப்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான ஆங்கிள் வந்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை அப்படியே இறக்கி போஸ்ட்டுக்குள்ளே மண் எல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. Boom down. Boom. Down. Boom. Over there. தண்ணி ஓடுதானே? அதான் பழைய பைப் மாதிரி தான் தெரிஞ்சு. இந்த இது இந்த குழி. पीछे कर अंदर का पोल सीधा है। पोल झुक रहा है ना तुम्हारे साइड में पूरे। पीछे कर दे। देखो हम धक्का मार देंगे, धक्का मार देंगे। ये गाय खींच भी कहाँ डालें? डाल दो। போஸ்ட்டை இறக்குனதுக்கப்புறம் இந்த கல் எடுத்து போஸ்ட்டுக்குள்ளே அந்த குழிக்குள்ளே போடுறாங்க. இது எதுக்கு போடுறாங்கன்னா போஸ்ட் அங்கிட்டும் இங்கிட்டும் ஷேக் ஆகாமல் இருக்க இந்த காங்க்ரீட் ஸ்லாப்பை உள்ளே தூக்கி போடுறாங்க. இது போட்டதுக்கு அப்புறமும் சில கற்களை எடுத்து போஸ்ட் பக்கத்துலேயே போட்டு நல்லா இறுக்கி விட்றாங்க. இறுக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மேலே மண்ணை ஃபில் பண்ணிடுறாங்க. बहुत सही इमरान जब फावड़ा ला ये पट्टी फंसा दिया। ये बना जैसे है। चल हटा दे। फावड़ा नहीं लाया और மண் பாதி ஃபில் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட்டுக்கு எர்த்து கொடுக்குறாங்க.
நண்பர்களே, நீங்களே பார்த்தீங்களா? நான் பார்த்த வரையிலும் ஒரு ஜேசிபி இருக்கும், 10 பேர் இருப்பாங்க. ஒரு பெரிய கயிறு வச்சு ஜேசிபி குழி எடுத்து, அப்புறம் ஜேசிபியே அந்த போஸ்ட்டை தூக்கிட்டு வந்து வச்சு கயிறு போட்டு இழுத்து இப்படி தான் நான் நடுறத பார்த்துருக்கேன். ஆனால் முதல் முறையாக ஒரு டிராக்டர் மிஷின் செட்டப்லேயேவும் ரெடி பண்ணி அதுவே குழி எடுத்து அதுவே தூக்கி மாட்டுறது இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த போஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருந்த செயினை கழட்டி விட்டுறாங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, வீடியோ பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனலான ஆப்ரேட்டர் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீடியோவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீரோட்டத்தை பார்க்குறதுக்காக அந்த காப்பர் கம்பி வச்சு பார்த்தார் இல்லையா, அது உண்மைதானா? அது எவ்வாறு சாத்தியம்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள்.